ஸோ இப்போ தான் நம்ம கடைக்கு வந்துட்டு திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ வாங்கிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணோம். ஷவர்மா வந்துட்டு கொடுத்துட்டு அப்படி ஒரு கீ ஒன்று இருக்குங்க. அந்த கீ வந்துட்டு இப்போ போய் கொடுக்கணும். எங்கே போய் கொடுக்கணும்னா ஒரு இடத்துல கொடுக்கணும். அது ஜிஹெச் போகணும் நம்ம கொடுக்குறதுக்கு. ஹலோ ஹலோ, கேட்குதுங்களா? எங்கே இருக்கீங்க? காட்டலையா? என்னது கேட்கல? பங்களாமேடா. ஹலோ மகி, ஒரு நிமிஷம் உங்கள் மெயின் ரோடு வாங்க. வாங்க ஒரு நிமிஷம். அட வந்தோடனே போங்க. நான் கடைக்கு வர போகணுமா? சரி ஒரு நிமிஷம் வந்தோடனே போயிருங்க. வாங்க வாங்க வாங்க, நான் வந்துடுவேன். உங்களுக்கு இந்த நான் பேசுறது கேட்காது, இந்த பாட்டு சவுண்டு வேற கேட்கும் இடையில. அதான் வாங்கிட்டு இந்த இலைலாம் வாங்கியிருந்தானா, சரி போயிட்டு கடையில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வந்து போவோம். விலாக் எடுத்து கிட்டத்தட்ட 3-4 நாள் கிட்ட ஆகுது. ஸோ இங்கே இது என்ன வாங்க போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இல்லை அது வாங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்டும் காலியாக இருந்ததா, சரி அது வாங்கிட்டு ஸோ இலைலாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் மெயின் ரோட் சைடு போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு இருக்கிறப்போ ஷவர்மா கடையை பார்த்தேன். சரி நம்ம உயிருக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ போய் அந்த மகி வராங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு இந்த திங்ஸை வச்சுட்டு ஒரு கீ ஒன்று இருக்குது, அதை கொண்டு போய் அங்கே போய் கொடுக்கணும் அத்தை வீட்டில். இதை போய் கொடுத்துட்டு அப்படியே வருவோம். தாங்க பிடிங்க. அதில் மெக்சிகனு சிஎஸ்கே இருக்குது, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரி பாய், கூப்பிட்றேன். சீமா 7 மணிக்கு வருங்க. எங்கே இருக்கு? ஸோ ஒரு vlog எடுக்கலான்னு வந்தேன். ஒரு vlog இன்னைக்கு எடுக்கலாம், சரி ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு வரப்போ ஒரே டிப்ரெஷன் ஆகிடுச்சு நமக்கும். நம்ம உயிரே டிப்ரெஷனில் இருக்கிறப்போ வந்துட்டு நமக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதை யோசிச்சு அதனால இப்போ வந்துட்டு vlog வந்துட்டு எடுக்கல. சரி எடுக்கலன்னு இல்லை, எடுக்கிறேன். கீ கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதனால ஒரு மாதிரி பேசுறதுக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கு. கேட்போம் நார்மல் கொடுத்துட்டாங்களா இல்லையா. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, நார்மல் கொடுத்துட்டாங்க. ஃபோன் போயிட்டு இருக்கு. நான் பிளாக் மாஸ்க் கேட்டிருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. என்ன வச்சுக்கோங்க, ப்ளூ கலர் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால ப்ளூ கலர் தான் வாங்கி, பிளாக் கலர் தேடி பார்க்கணும் எங்கேயாவது இருக்கா. எடுக்கவே மாட்டாங்க, கால் நம்ம பண்ணுறப்ப எடுக்க மாட்டாங்க. இன்னும் நம்மளை மேலும் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. காலே எடுக்க மாட்டாங்க, காலே எடுக்க மாட்டாங்க. டேரக்டாகவே கால் பண்ணிடலாம். ஹலோ, ஏன் மேடம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா? ஒரே எனக்கே டிப்ரெஷனாக இருக்கு. வெளியே வந்துட்டியா இல்லையா? எங்கே இருக்க? லேப்லையா? சரி சரி. அவங்க மகி அவங்க கொண்டு வந்தாங்களா ஷவர்மா? ரூம் வீட்டுக்கே போலையா? சரி சரி. வேலையா இருக்கியா? ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு. சரி, பொம்மை மாதிரி அந்த பாப்பா மாதிரி வேணுமா உனக்கு?
அது வாங்க போறேன். வாங்க போறியா? தன்யா அதை வாங்கு தன்யா. அவங்க அப்பாட்ட கேளு தன்யா. கேளு. பாருங்க. நல்லதா இருக்கு. ஹலோ. பாப்பா பாப்பா குட்டியா கொண்டு போ வரும். ஹலோ. சரி, நான் கால் பண்றேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கு, வேலையில் இருக்கா. வந்துட்டு மோட்டாவில் போயிட்டு கீயை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வரணும். கடைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஸோ ஒரே கஷ்டமாயிருச்சு எனக்கு. நான் பண்ணுறது அப்போ சொல்லிட்டு இருந்தேனே, மாஸ்க்கு தாங்க கிடைக்கல, பிளாக் கலரு. நமக்கு வந்துட்டு பிளாக் தான் செட் ஆகும். இந்த ப்ளூ க்ரீனு இதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ அதனால் பிளாக் வந்துட்டு எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும். தேனியில் நான் ஒரே ஒரு மெடிக்கலில் மட்டும்தான் வாங்கினேன். அங்கே போய் கேட்டேன், ஒரே ஒரு மெடிக்கலில் கேட்டேன். அங்கேயுமே என்ன சொல்லிட்டானுங்க, பிளாக்லாம் இல்லைங்க, ப்ளூ தாங்க இருக்குது, மூடிட்டு இதை வாங்கி போடுங்க அப்படின்ட்டானுங்க. வேறு வழி இல்லாமல் நம்மளும் பார்த்தீங்கன்னா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட வேண்டியதாச்சு. அதனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அழகு வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை. பிளாக்கு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக இருப்போம், அவ்வளோதான். ஒரு ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ரூபா 2 வம்பிழுத்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான். அப்படியே வீடியோ முடிச்சுக்கிடுவோம், இல்லைன்னா பாப்பா எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகி இந்த இப்போ கொடுத்த பார்த்தீங்களா நம்ம சவரமா, ஒரு ஃபோன் எடுக்குதா, ஒரு ஃபோனே எடுக்க மாட்டேங்குதுங்க அந்த பொண்ணு. பார்த்துக்குவாங்க எல்லாரும், அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க. ஒரு ஃபோனை எடுக்க மாட்டேங்குது இந்த மகின்ற பொண்ணு. கடைசியில் நம்ம உயிரை எடுத்துருச்சு ஃபோனு. நம்ம வெப்சைட் வந்துட்டு சொல்கிறேன், நான் அது ஒரு லாகில் சொல்கிறேன், எடுக்கலான்னு போனேன். அது எடுத்தேன், பாதி எடுத்து அரையும் குறையமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு எடிட் பண்ணி நம்ம போடுறதுங்களையும் போதும் ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதான் எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரையும் குறையுமா எடுத்து வச்சுருந்தோன்னா அது எடிட் பண்ணாலுமே நல்லா இருக்காது. சரின்ட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். அதை எடிட் பண்ணுவோம். ஒரு பாப்பா எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட புதுசாக கூட எடுத்துக்கலாம். ஒரே கஷ்டமாக இருக்குங்க, டிப்ரெஷனாக இருக்குது. அவள் எப்போ டிப்ரெஷன் வந்து வெளியே வராளோ அப்போ தான் நமக்கு ஒரு டிப்ரெஷன் வந்து வெளியே வரும். என்ன பண்ணுறது மகிக்கு வேற கால் பண்ண எடுக்க மாட்டேங்குது. அது கொண்டு போய் கொடுங்க, ஆறிற போது சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டா அந்த மேடம் வந்துட்டு எங்கே போய் வீட்டில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இருங்க, எனக்கு வேற மனசே கேட்க மாட்டேங்குது. திரைக்கிலானார்னு மலையாளத்தில் தான் வருது. இதில் வேற நம்பர்லாம் தெரியுதுங்க, பிளர் பண்ணணும். அவங்களே கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். அதனால 2 நாளுக்கு முன்னாடி தான், 2 நாளாக நேற்றோ நினைக்கிறேன், மழை பெஞ்சது. அந்த மலையில் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அப்போ வந்துட்டு அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு செயின்லேருந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. செயினை வந்துட்டு என்னடா இங்கே ரோடுலாம் போட்டிருக்கானுங்க. செயினை வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லூப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன புதுசாக ரோடெலாம் போட்டிருக்கானுங்க. இந்த வீடியோ வந்துட்டு அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க. ஏன்டா தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகும். இந்த வீடியோ போயிட்டு நான் எப்போ அப்லோட் பண்ணி நான் எப்போ வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு டெலிவரி கொடுக்கறது. 1 ஒரு 1 மெயினான வேலை இருக்குது. OTP வேற சொல்லணும். OTP வந்துட்டு 2 நாள் கழிச்சு தான் வரும். 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 2
கொரியர்காரங்க வேற கால் பண்ணி ரிட்டர்ன் வேற வந்திருக்கான். எனக்கு வேற கடுப்பா இருக்கு. என்னடா இந்த மீசோ நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்குது. அதை சைடு சும்மா சும்மா என்னத்தை தான் அப்படி போட்டு உடைக்கிறானுங்க. ஒரு டெலிவரி டீம் கூட ஒழுங்கா இல்லைங்க. சும்மா சைடு எல்லாமே எனக்கு வந்து தொலைகிறது எல்லாமே லாங்கா வந்து தொலையுது. லாங்கு போற பொருள் எல்லாமே உடைஞ்சிருது. ஏதோ எங்க இந்த பெங்களூரு, இந்த சென்னை, தமிழ்நாடு இதுக்குள்ள வர பொருள் எல்லாமே கொஞ்சம் சேஃபா வருது. எந்த பொருள் லாங்கா போகுதோ அந்த பொருள் வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிருது. நான் என்ன பண்றது? அவரு வந்துட்டு 2 நாளா எனக்கு கால் பண்றாராமா. 2 நாளா ரீச் ஆகலையாமா. அவருக்கு வேற ஓடிபி வேற சொல்லணும். இதுல வேற 2 சிம்மு வேற கழட்டி போட்டுட்டு என் ஃபோன் வந்துட்டு உடஞ்சே போச்சுங்க. ஐஃபோனு எங்க வீட்டில் உடச்சே போட்டாங்க. திருப்பி ஃபோன் எடுக்கிறதுக்குலாம் மைண்டு இல்லை. அதனால ஒரு கேரளா ட்ரிப்பு போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே. அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்துட்டு உடச்சே விட்டாங்க. அவங்க சண்டையில் என் ஃபோனை உடச்சி விட்டாங்க. ஒரே வருத்தமாக போச்சு. வந்துட்டோம். அம்மா இது என்ன ரோடு இப்படி இருக்கு? இதுக்குள்ள வண்டி போகாது. இருந்தாலும் நம்ம ஓட்டும் ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். இப்படின்னு வந்து இப்போதான் எங்கள் அத்தை வீடு தான். எங்கள் அத்தை வீடு யார் அது இப்படி உட்காந்துருக்குது? பாட்டியா? எப்போ வருவான்? 2 பேருமே டியூஷன் போயிட்டாங்களா? ஸோ கீ வந்துட்டு கொடுத்துட்டேங்க. அவங்க வந்துட்டு டியூஷன் போயிருக்காங்களாமா 2 பேருமே. ரொம்ப நேரம் அப்படி டியூஷன் போயிருக்காங்க. அதனால நம்ம அப்படியே சரி கிளம்பணும்ல. கடையிலேயும் ஆள் இல்லை. அங்கே போனோம். அப்புறம் சும்மாவே கத்துவானுங்க, எங்கடா போவ, கடையிலேயே உட்கார மாட்டேற அப்படின்னுவானுங்க.